என்னை ஒரு முறை சென்னையில் ஒரு கண்காட்சிக்கு கூப்பிட்டார்கள். எவ்வளோ வித்தியாசமாக நிறைய கண்காட்சிகள் நடக்கிறது. கண்காட்சிகளிலேயே இது ரொம்ப வித்தியாசமான கண்காட்சி. அதனால நான் போனேன். என்ன வீட்டு பொருட்கள் கண்காட்சியா, பட்டுப்புடவை கண்காட்சியா, நகைகள் கண்காட்சியா, எதுவுமே கிடையாது. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான போது பெண்கள் என்னென்ன உடையை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான பெண்களை பற்றி ஒரு பேச்சு உண்டு. இதுங்கெல்லாம் செஞ்சுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இப்படிதான் சார் நடக்கும் என்று ஒரு பேச்சு உண்டு. அப்ப பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளான போது அந்த பெண்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி இருந்தது. அந்த கண்காட்சியில எல்லா உடைகளும் இருந்தது. ஜீன்ஸ் இருந்தது, சல்வார் கமிஸ் இருந்தது, புடவை இருந்தது, தாவணி இருந்தது, ஒரு டயப்பர் கூட இருந்தது. டயப்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பச்சை பிள்ளை போடுற ஒரு உடை, அது கூட இருந்தது. பச்சை பிள்ளைடா, என்ன செய்ய போறோம்? கண்ணீரோடு அந்த கண்காட்சியிலிருந்து வெளியே வந்தேன். என்ன தெரியும் அந்த பிள்ளைக்குன்னு? ஆனா அந்த பிள்ளையால பேச முடியாதுன்றதுனால தானே ஒருத்தன் அதையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். நமக்கான இடம் நமக்கு கிடைப்பது என்பது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் வெறும் உடல் அல்ல என்று நாம் உணர்வது, மற்றவர்களையும் உணர வைப்பது. ஒரு பெண் என்கிறவள், அவளுடைய உடல் ஆணின் உடலுக்கு சமமானது அல்ல. ரெண்டும் வேறு வேறு விதமான படைப்புகள். ஆனா அவள் உடல் மாத்திரம் அல்ல, அவள் ஒரு மூளை, அவள் ஒரு மனம், அவள் ஒரு ஆன்மா. அவ்வளவுதானே. பிரான்சிஸ் கிருபா என்கின்ற ஒரு சகோதரர், அவர் இப்ப உயிரோடு இல்லை, அவர் ஒரு கவிதை எழுதினார். பெண் என்றால் பேயாய் பறக்கிறாயே மனமே, பெண் யார்? பிறந்தால் உன் மகள், பிறக்காவிட்டால் பேர் இருள், அவ்வளவுதானே என்று எழுதினான் அந்த கவிஞர். ஒவ்வொரு பெண்ணையும் மகளாய் பார்க்கிற பருவம் ஒவ்வொரு ஆணுக்கும் வரும். எந்த பெண்ணை பார்த்தாலும் மனம் சலசலத்தது ஒரு காலகட்டம். எந்த பெண்ணை பார்த்தாலும் ஐயோ என் மக மாதிரி இருக்கா என்று நினைப்பது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்ட பருவத்திலே உங்களுடைய மகன்களை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீர்கள்? என்னுடைய தோழி ஒருத்தி ஒரு படத்தில் ரொம்ப ஆபாசமாக ஒரு ஆண் பெண்ணை உரசுகிற காட்சி வருகிற ஒரு படத்துக்கு தன்னுடைய டீனேஜ் மகன்கள் 2 பேரையும் கூட்டிட்டு போனான். ரொம்ப ஆபாசமான ஒரு காட்சி அந்த திரைப்படம், பேரெல்லாம் வேண்டாம். ஒரு பெண்ணை ஆண்கள் ஒரு கும்பலா பஸ்ஸில் உரசுற மாதிரி ஒரு காட்சி. நான் சொன்னேன், ஏய் இந்த படத்துக்கு முதல்ல நீ போவே கூடாது, போனாலும் தனியாக போகணும், இல்லை உங்கள் வீட்டுக்காரரோட போகிற கூட பரவாயில்ல. உன் பசங்க ஒன்றுத்துக்கு 18 வயசு, ஒன்றுத்துக்கு 16 வயசு, அதோட போகிறேன்றிய, என்னப்பா நீ செஞ்சுருக்க? அதுங்களோட தான் போகணும். ஏன்னா அந்த காட்சி வந்தப்போ நான் அவங்கள பார்த்தேன், 2 பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க. அம்மா பக்கத்தில் உட்காந்து இந்த காட்சியை பார்க்க முடியுமா? தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க. வீட்டுக்கு நான் கேட்டேன், ஏன்டா 2 பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டீங்க? ஏமா மம்மி இந்த படத்துக்கெல்லாம் என்னை ஏமா கூட்டிகிட்டு போனீங்க? சொன்னேன், அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, அந்த காட்சியை பார்த்தல, நீ தலையை குனியாத, நல்லா பாரு பாரு அந்த காட்சியை. அந்த இடத்துல இருப்பது உங்க அம்மா வந்து நீ என்ன செஞ்சிருப்பன்னு யோசிச்சு பாரு என்று அவள் சொல்லி இருக்கிறார். நம்முடைய மகன்களையும் மகள்களையும் வளர்க்க வேண்டிய முறை இதுதான். அவங்கள பொத்தி 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 வைப்பது அல்ல. உலகம் இப்படித்தான். ஆனால் ஒரு பெண்ணை பார்க்கிற போது உங்க அம்மா மாதிரி, உன் சகோதரி மாதிரி, உன் கூட படிக்கிற உன்னோட கிளாஸ்மேட் மாதிரி, உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி, காலேஜ் மேட் மாதிரி நீ பாரு என்று சொல்லி அவர்களை வளர்த்தால் தான் பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரமல்ல என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் பாலின சமத்துவம் என்பது சாத்தியமாகும். அதுவரையில் இது சாத்தியமில்லை. மகளிர் தினத்தன்று நான் டொரண்டோவில் இருந்தேன். அங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கனடா தமிழ் அவர்கள் நடத்திய மகளிர் தின கொண்டாட்டத்தில் பேசுவதற்காக எனக்கு அழைப்பு வந்தது. யாழ்ப்பாண சகோதரி ஒருத்தருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன். நல்ல வசதியாக இருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அகதியாக கனடாவுக்கு போய் வசிக்கிறவர்கள். நான் கேட்டேன், யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி போனீங்களான்னு கேட்டேன். போன வருஷம் போனேன், ஆனால் இனிமேல் போக மாட்டேன். நாங்கள் ஏன்பா? அங்கே எதுவும் இல்லையா? இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, ஆனால் நான் போக மாட்டேன். ஏன்? 25 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினச்சி போனேன். அன்றைக்கி போய் யாழ்ப்பாணத்தில் எங்கள் வீட்டில் தூங்கும்போது ராத்திரி நாய் குறைச்சிது. நாய் குறைச்ச உடனே எழுந்து நான் அலறு 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 அலறுன்னு அலறினேன், கத்தினேன், கதறினேன். என் பசங்க அதை பார்த்து பயந்து போயிட்டாங்க.
என் பிள்ளைங்களுக்கு அந்த பயத்தை இனிமேல் கொடுக்கக்கூடாது, அதனால் நான் யாழ்ப்பாணத்துக்கு போக மாட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. முதல்ல நீ ஏன் கத்தின? நாய் குறைச்சதுக்கு யாரை கத்துவாங்களா? யாழ்ப்பாணத்தில் நாய் குறைச்சாதான் கத்திவா, கனடாவில் நாய் குறைச்சாலுங்க. கனடாவில் நாயெல்லாம் குறைக்கிறதே இல்லை, பனியில் அது கம்முன்னு இருக்கு. அது இல்லை, இங்கே இல்லை, அங்கே போனால் தான் எனக்கு அந்த உணர்வு வந்தது. ஏனென்றால் அவர்கள் அகதிகளாக தப்பி வருவதற்கு முன்னால் நடு இரவில் நாய் குறைத்தால் ஒரே ஒரு அர்த்தம்தான், ஆர்மி வருதுன்னு அர்த்தம். நாய் குறைப்பது தான் அவங்களுக்கு சிக்னல். பெண்கள் உடனே பதறி ஓடி தப்பித்து கொள்ள பார்த்து, முடிந்தால் தப்பித்து கொண்டு, முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டு அந்த மண்ணிலே புதையுண்டு போன ரத்த சரித்திரம் நமக்கு பக்கத்திலேயே நடந்தது. 25 வருஷம் ஆச்சு, ஆனா மனசு அதை மறக்க மறுக்கிறது. என்றால் இது யாழ்ப்பாணத்துல தான் நடக்குதா? நம்மை சுற்றி நடக்கவில்லை, ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கல, சீண்டல்கள் நடக்கவில்லை. எனவே இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம், இருவரும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயணம். எதற்கு என்றால் இருவரும் ஒன்றுதான் என்பதை உலகத்துக்கு உரத்து சொல்லுவதற்கு பெண்கள் மாத்திரம் தனியாக முயற்சி செய்தால் போதாது. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். இத்தனை இங்கே மாணவர்கள் இருக்கின்றார்கள், உங்கள் வகுப்பிலே இருக்கிற மாணவிகள் உங்களுக்கு தோழிகள். இதுல ஏன் இவ்வளவு சிக்கலாக்குறோம் நம்ம இந்த உறவுகளை? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நீ இன்னொருத்தனோட பேசிருவியான அறிவாளோட போறவன் தான். உன்னை அவ வேணான்னு சொன்னா சந்தோஷப்படுறா, சந்தோஷப்படு. இன்னைக்கு அவ வேணான்னு சொல்லிட்டா, அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படு. நாளைக்கு இதை விட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நினை. நீ ஏன் வேணான்னு சொல்ற உரிமை அவளுக்கு கிடையாதா? இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? என்ன சொல்லியிருக்கா? அந்த பொண்ணு உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. நல்லது, இதை விட நல்லதா பெட்டரா நாளைக்கு கிடைக்கும்னு நீ நம்பு. அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் உனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதை ஏன் மான பிரச்சனையாக பார்க்கிற மாதிரி நம்முடைய மாணவர்கள் நினைக்க வேண்டும்? தோழி தானே, வேண்டாம் சொல்றதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குதானே. த ரைட் ஆஃப் ரெஃப்யூசல். இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இதை கட்டாயப்படுத்தாதீங்க, என்னுடைய கனவு வேற, அங்கே நான் போகணும்னு சொல்லுகிற அந்த மகளிரை கொண்டாட வேண்டிய நாள் தான் இந்த நாள். நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன். நிறைய தடவை நிறைவுன்னு சொல்லிட்டேன், ஆனால் உண்மையிலேயே இது நிறைவு. பேச்சாளராக நான் இருப்பதனால் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறவங்க, செல்ஃபி எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. நான் ஒரு பெண்ணிடம் ஆட்டோகிராஃப் வாங்கினேன், லக்ஷ்மி அகர்வால் என்கின்ற பெண். லக்ஷ்மி அகர்வால் ஆசிட் விக்டிம். அவங்க முகத்தில் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் ஆசிட் கொட்டப்பட்டது. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா, முகம்னே அதை நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய வரையறைப்படி முகம் எதுவோ அந்த முகம் அல்ல அது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் தொடர்ந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல. ஆனால் அவன் கோவப்பட்டு முகத்தில் ஆசிட் கொட்டிட்டான். முகம் வெந்து போச்சு, மார்பு இடுப்பு எல்லாமே வெந்து போச்சு. அவள் தெருவில் போனால் சின்ன பிள்ளைகள் பார்த்து பயந்து அழும், அப்படி ஆயிடுச்சு அவளோட முகம். ஆனால் அதற்கு பிறகும் லக்ஷ்மி அகர்வால் 10 வருடங்கள் தொடர்ந்து தெருவிலே போய்கொண்டே இருந்தாள். எதற்கு என்றால், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு ஆசிட் சேல் இந்தியாவில் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அதில் வெற்றி கண்டாள் லக்ஷ்மி அகர்வால். நான் இதைத்தான் இங்கே இருக்கிற அத்தனை என்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் சொல்ல நினைக்கின்றேன். கீழே விழுந்து கிடக்கிற பள்ளத்திலே இருப்பவர்களுக்கு நம்முடைய ஒரு விரல் போதும் அவர்களை தூக்கிவிட. இந்த பல்கலைக்கழகம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கு, ஒரு விரலை நம்ம நீட்டினா அதை பிடிச்சிட்டு மேலே வருகிற உறுதி மாத்திரம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி நீட்டுகிற விரலாக நம்முடைய விரல் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் மகளிர் தினத்தில் நமக்கு இருக்கிற கடமை அந்த ஒரு கடமை தான். ஏன்னா கல்வி என்கின்ற ஏணியை பிடித்துக்கொண்டு நாம வந்துட்டோம், இன்னும் வராம எத்தனை பேர் இருக்காங்க? அவர்களுக்கு நீட்டுகிற விரலாக நம்முடைய விரல் இருக்க வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் அதற்கான ஒரு ஸ்தாபனமாக நிற்கிறது.
இதனுடைய முயற்சிகள் மேலும் தொடர வேண்டும். இங்கே சரிக்கு சரியாக மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் படுகிற இந்த பெருமை சமுதாயத்தின் எல்லா தளங்களிலும் விரிய வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் கனவாக மகாகவி பாரதியும் பாரதிதாசனும் கண்டார்கள். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று சொன்ன மகாகவியையும், கல்வியில்லாத பெண்கள் களர் நிலம், அந்த நிலத்தில் புல் வளர்ந்திடலாம், நல்ல புதல்வர்கள் வளர்வது இல்லை என்று சொன்ன பாரதிதாசனையும் இந்த நேரத்தில் நினைத்து, உங்க வீட்டில் சிதம்பரமா மதுரையான்னு அந்த காலத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்க வீட்டில் சிதம்பரம்னா அங்க ஆண்களினுடைய ஆட்சி, இது மதுரைனா அது பெண்களினுடைய ஆட்சி என்று. ஆனால் இந்த சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த நடராஜ பெருமான் கூட சிவகாமியினுடைய கருணையினால் தான் நடனம் ஆடுகிறார் என்கின்ற காரணத்தினால் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.